சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னையில் புத்தாண்டையொட்டி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தையொட்டி 20,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைக் ரேஸ் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மது அருந்திவிட்டு வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்வதோடு வழக்கு பதிவு செய்தால் வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட்டுகளில் பாதிப்பு ஏற்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் உள்ள கடலில் குளிக்க 2 நாட்கள் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், நட்சத்திர ஹோட்டல்கள் ஆகிய இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும். மது அருந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் குழந்தைகள் அனுமதிக்கப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.